அனைத்து துறைகள் சார்பாக ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம், திஷா கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து துறைகள் சார்பாக அவங்களுடைய கோஆர்டினேஷன் தகவல் என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அந்த என்னென்ன திட்டங்கள் இப்போ நடைமுறையில் இருக்குது, என்னென்ன திட்டங்கள் இப்போ வந்து என்னென்ன தேவைகள் இருக்குது. பட் அனைத்து துறைகள் இப்போ ஹைவேஸ், பிடபிள்யூ, கல்வித்துறை, அப்புறம் ஆர்என்டி, அப்படி எல்லா அனைத்து துறைகள் சார்பாக கார்பரேஷன் எல்லா பெண்டிங் இஷ்யூ என்னென்ன இருக்குது, ஆனால் அதுக்கான கோஆர்டினேஷன் மீட்டிங் எனக்கு நடைபெற்றது. ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் கண்டிப்பாக எதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது, என்னென்ன ஒவ்வொரு துறைகளுக்கும் நடுவில் என்னென்ன தேவையான விஷயங்கள் அனைத்தும் பேச 4 மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்றது. கண்டிப்பாக மதுரை மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுத்து போய் பாதிக்கப்பட்டது. கண்டிப்பாக வர காலங்களில் எந்தவித இடையூறும் இல்லாமல் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செய்து முடிக்கப்படாது நடைபெற்றது. கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த திஷா மீட்டிங்ஸ்லன்னா ஒரு சில விதிமுறைகள், இந்த உள்ளாட்சி பள்ளி பிரதிநிதிகள் இங்கே இதில் என்ன கடந்த காலங்கள் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அது அனைத்து எல்லா எம்பிகளும் வந்தாங்க, அனைத்து கட்சிகளை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தாங்க, மேயர்களும் அனைவரும் இருந்தாங்க. எந்தவித ஒரு எங்களுக்கு தேவையான நடைமுறையோ இல்லை மற்றவங்களுக்கு தேவையான திஷா மீட்டிங்கில் என்ன நடைமுறை அது வந்து அவருக்கு அது ஏன் இன்வால்வ் ஆகான்றது நம்ம எல்லாரும் தெரியும். பட் கவர்னருக்கு இது தேவையில்லாது. கவர்னர் வந்து ஒரு அரசு நிர்வாகத்தையோ ஒரு மாநில அரசு நிர்வாகத்தில் இருக்க துறைகளையும் ஆய்வு செய்வதுதான் அனுமதி கிடையாது. அவர் அதுக்கான தேவையும் கண்டிப்பாக அதிகாரிகளும் வரும் காலங்களில் கண்டிப்பாக முதலமைச்சரும் அந்த துறை அமைச்சரும் அனுமதி இல்லாமல் யாரும் கவர்னரிடம் எந்த ஆய்வு கண்டிப்பாக இல்லை. அவருக்கு இது தேவையில்லாத நோக்கம் வந்து நமக்கு தேவையில்லை. அவருக்கு வந்து என்ன நோக்கத்தை வந்து பட் அவருக்கு இதுக்கு அவருக்கு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இல்லை. முதலாவதாக இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அரசுக்கு இயந்திரத்திலும் அரசு செயல்பாடுகளும் தலைவர்களும் கவர்னருக்கு அதிகாரம். அவருக்கு ஒரு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட அவருடைய அதிகாரத்துக்கு ராஜ்பவன் மட்டும் இருந்தால் மற்றபடி இந்தியும் தலைவர்களுக்கான அதிகாரம். ஆளுநர் மாளிகை கலைமுறைக்கு எங்கேயும் போகும். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் மட்டும்தான் இருக்கும். அவருக்கு தேவையான ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் செய்யறாங்க. வைகை தூர்வாரும் பணிகள் இந்த அரசு பொறுப்பேற்று முதல்வருடைய உத்தரவுக்கு உடனடியாக துவக்கப்பட்டது. ஒன்றிய அரசுல வந்து அவங்க அங்கே வந்து அனுமதி கேட்டு சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு அங்கே பெண்டிங் இருக்குது. அங்கேருந்து இன்னும் 2 வாரங்கள் ஆச்சு. அந்த அனுமதிக்கு அனுப்பிச்சு இன்னும் 2 வாரங்களில் வரவில்லை. அது வந்தவுடன் இந்த அரசு முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு தேவையான விஷயத்தை துரிதமாக நடைபெற்றது. இன்னும் வந்து ஒன்றிய அரசு அனுமதி ஒன்று சுற்றுச்சூழல் அனுமதி எல்லாம் வந்தவுடன் உடனடியாக துவக்கப்படும். இதில் ஆளுநருக்கு என்ன விஷயம்? ஆளுநருக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்க இல்லை, அவருமே மம்முட்டி எடுத்து விட்டுருவாங்க. என்ன பண்ண முடியும்? ஆளுநர் போய் தூர்வாரணும், அவரே கையில் எடுத்துட்டு போய் தூர்வார். இல்லை அவர் போய் ஒரு பிடபிள்யூஓ இல்லை யார்த்தையோ வந்து டபிள்யூஆர்கிட்ட போய் ஆர்டர் வாங்கிட்டு போய் சுற்றுச்சூழல் ஆர்டர் வாங்கிட்டு போய் பண்ணுவாரா? ஆளுநர் எங்கேயும் கிளம்புறது ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை கேட்டோம். ஆளுநருக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கு. அதுக்கு அந்த வேலைகளுக்கு மட்டும் அவர் தலையிட்டாங்க. தூர்வார வைகையில போறது எப்படி போவார்? அவர் யாருக்காவது கான்ட்ராக்ட் விடுவாரா? இல்லை அவர் போய் யாரையாவது போய் ஒரு 10 லாரி எடுத்து போய் தூர்வாரி போவாரா? ஆளுநர் மக்கள் என்ன செய்யணுமோ அது மட்டும் அவர் செய்தார். சும்மா தேவையில்லாமல் குழப்பம் விளைவிக்கும் எந்த வேலையும் ஆளுநர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரசு தேவையான நடவடிக்கைகளை எல்லா விதத்திலும் எடுத்துட்டு அரசு இயந்திரத்திற்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இயந்திரத்திற்குள் தலையிடும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. அதிகாரிகளும் கண்டிப்பாக முதல்வருடைய உத்தரவு இல்லாமல் கண்டிப்பாக யாரும் எந்த ஆய்வுக்கும் ஆளுநரோட ஆய்வுக்கு பங்கேற்பது தவிர்க்கிறாங்க. எங்க வேணாலும் புகார் கொடுக்கணும். ஆதாரம் தான் என்ன வேணும் நடக்கும். நாங்கள் தான் இல்லைன்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு தேவையான நம்பர் 120 ஆல்ரெடி இருக்கு. எங்களுடைய கூட்டணி கட்சியோடைய அனைத்து பலத்தோடு இருக்கு. வர்றவர்கள் எதற்காக ரிசைன் பண்றாங்கன்னு தெரியும். நாங்கள் ஏற்கனவே சொல்றோம். வர்ற எல்லாரும் வந்து இந்த அவங்களுடைய தலைமை மீது, அவங்க தலைமை அதிகாரத்தின் மீது, ஸ்டாலின் குடும்பத்தின் மீதும் எடப்பாடி குடும்பத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் கட்சி விட்டு வெளியேறாங்க, ரிசைன் பண்றாங்க. இதை நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்ப நீங்க குதிரை பேரம்னு சொன்னா நாங்கள் எந்த பேரத்திலும் இதுவரை யாரும் இன்வால்வ் ஆனதில்லை. இது வரைக்கும் திமுகவும் திமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும்
திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி டைரக்டர் தான் இந்த அனைத்து குதிரை பேரும் நடந்துட்டு அதற்கான ஆதாரத்துடன் இன்று பலர் கைது செய்யப்பட்டு வராங்க. அந்த குதிரை பேரத்தை எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையை செய்ததே ஸ்டாலினும் அவருடைய டைரக்ஷன் பேர்ல செந்தில் பாலாஜி சார்ந்த நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டாங்க. இன்னும் பலர் அதுமான வேலையை செஞ்சுட்டு வராங்க. இதை தான் நாங்கள் அன்னைக்கும் சொல்லிருக்கோம், 40 நாட்கள் சொல்லிருக்கோம். ஒன்னே ஒரு கேள்வி, எந்த தைரியத்தில் ஸ்டாலின் அவர் 30 நாட்கள் தான் இந்த அரசு இருக்கும், எந்த தைரியத்தை சொன்னார்? அதான் நாங்கள் ஒன்னே ஒன்று கேட்குறோம். 30 நாட்களில் கடந்த 40 நாள் இப்போ தேர்தல் முடிஞ்சு இந்த அரசு பொறுப்பேற்று 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாளில் இந்த எந்த தைரியத்தை சொல்கிறோம் ஸ்டாலின்? ஏன்னா இந்த 40 நாளில் அவர் பயங்கரமான ஒரு மக்களுடைய நன்மதிக்கு பெற்று மிகப்பெரிய மாபெரும் தலைவர் ஆகிட்டார் ஸ்டாலின். 5 வருஷமா முதல்வராக இருந்து உங்களால் உங்களோட தொகுதியிலே ஜெயிக்க முடியல. அப்போ இந்த 30 நாளில் நீங்கள் மாபெரும் தலைவர் ஆகிட்டீங்களா ஸ்டாலின்? இல்லை, ஒன்றும் பண்ணல. 5 வருஷமா இருந்த உங்க மேல உள்ள நன்மதிப்பு தான் உங்களுடைய குளத்தூர் தொகுதியிலே மக்கள் காட்டிட்டாங்க. அப்போ இந்த 30 நாள்ல இந்த அரசு கவிழும்னு நீங்க எப்படி சொன்னீங்க? எந்த தைரியத்தை சொன்னீங்க? பர்ச்சேஸ் பண்ற கெப்பாசிட்டி வச்சுதான் சொன்னீங்க. நீங்க எங்களுடைய எம்எல்ஏக்களே நாங்கள் 40 கோடி 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும் தைரியத்தை தான் சொன்னீங்க. அப்புறம் என்ன தைரியத்தை சொன்னாரு? ஸ்டாலினுக்குன்னு ஒரு ஆளுமை இந்த 30 நாள்ல புதுசாக வந்துச்சு, இல்லை மாபெரும் தலைவர் ஆயிட்டாங்க. அவர் சொன்னதற்கான அர்த்தம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறோம், நாங்கள் 40 கோடி 50 கோடிக்கு பேரம் பேசிட்டு இருக்கோன்றதை மனதில் வைத்து அந்த தைரியத்தில் மட்டும்தான் ஸ்டாலின் சொன்னார். அது கண்டிப்பாக நடைபெறாது. எங்கள் எம்எல்ஏ யாரையும் கிட்ட கூட நெருங்க முடியாது. நெருங்கினால் இப்போ என்ன மாதிரியான ஒருத்தர் ஆதாரபூர்வம் மாட்டினாங்களோ அதே மாதிரி எல்லாரும் மாட்டுவாங்க. அது எந்த மாற்றம் திரும்பவும் சொல்றோம், நாங்கள் எந்த குதிரை பேரத்தில் ஈடுபட மாட்டோம். அதற்கான தேவையும் இல்லை. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை மக்கள் 100% எங்களோட இருக்காங்க. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். ஆனால் ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் குறுக்கு வழியில் இன்னைக்கு ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்தில் நடக்காது. 100% நாங்கள் இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தல் சந்திக்க மக்கள் 100% எங்களுக்கு வாக்களித்தார். அக்யூஸ்டோட அட்வொகேட் எல்லாம் அப்படிதாங்க பேசுவாங்க. அக்யூஸ்டோட அட்வொகேட் எல்லாரும் போய் அவங்க சம்பந்தப்பட்ட அவங்களுடைய அக்யூஸ்ட் அவங்க சார்பாக வாதாடுறப்ப இப்படிதான் வாதாடுவாங்க. ஆனால் ஆதாரம் இல்லாமல் யாரையாவது கைது செய்ய முடியுமா? அவர்கள் பேரம் பேசாமல் இந்த நடவடிக்கை எல்லாம் போலீசார் செய்ய முடியுமா? இதெல்லாம் கோர்ட்டில் கண்டிப்பாக சார்ஜ் ஷீட்டை சமர்ப்பிப்பாங்கல்ல. ஆதாரம் இல்லாமல் யாரையும் கைது செய்ய முடியும். அக்யூஸ்ட் சார்பாக கைது செய்யப்பட்ட நபர்கள் சார்பாக ஆஜராக வழக்கறிஞர்கள் அவர்கள் சார்பாக வாதாடம் தான் செய்வார்கள். அதுக்கு உள்ள கோர்ட்டில் என்ன எடுத்துக்கான்னு இருக்குல்ல, இதெல்லாம் கேட்டு தானே நீதிபதி அவர் ரிமாண்ட் பண்ணாங்க. எல்லாம் கேட்டு தான் ரிமாண்ட் பண்ணாங்க. இப்போ எதுக்கு போய் ஒரு சில பேர்லாம் அதில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சில பேர் ஆன்டிசிபேட்டரி பெயில் போய் நிற்கிறாங்க, ஏபி போட்டு நிற்கிறாங்கல்ல. எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போகிறாங்க? உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போகிறீங்க? ஆதாரம் இல்லைன்னா எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போகிறீங்க? உங்கள் மேலே குற்றம் இல்லைன்னா எதுக்கு போகிறீங்க? எந்த இதுவும் அரசு நியாயமாக நேர்மையாக நடக்கும். குற்றச்செயல் புரியணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே திமுக சார்ந்தா எங்களுடைய எம்எல்ஏக்களை ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமானது கேள்வி கரூர் விவகாரம் சம்பந்தமாக பல இடங்கள்ல பல தேர்தல் பிரச்சாரங்கள்ல அனைத்தும் நாங்கள் பேசியிருக்கோம். கரூர் விவகாரம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், கரூர் சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க ஒன்றும் சொல்லலையா? இப்ப இதே இதுல பாரதிய ஜனதா கட்சியோடைய உள்துறை அமைச்சர் வச்சுக்கிட்டு தானே நயினா நாயுடு சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த கொலையை செய்தது 41 பேருடைய மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு அப்ப இருந்து சொன்னாரா இல்லையா? யாரு நயினா நாயுடு தான் சொன்னாரு. அப்ப உள்துறை அமைச்சர் வச்சுதான் சொன்னாரு. நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, எல்லாரும் சொன்னதானே சொல்றோம். அப்ப இருந்த உள்துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சர் சார்ந்த அனைவரும் இங்க எம்பிக்கள் குழு என்ன சொன்னாங்க? எம்பிக்கள் குழு என்ன சொன்னாங்க? அப்ப இப்ப இருக்கிற ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? அவங்க சொல்றதானே. இது கரூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்கள் கண்டிப்பாக என்ன நடந்ததுன்னு தமிழக மக்கள் அனைவருக்கும் நாங்கள் அது சம்பந்தமாக நிறைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பேசியிருக்கோம். அதை சுட்டிக்காட்டி பேசுறதுக்கும் இதுக்கும் அவதூறு வழக்குகள் ஒருத்தருடைய தனிப்பட்ட விவகாரத்தை, தனிப்பட்ட குடும்பத்தை பற்றியும் தனிப்பட்ட குடும்பத்தினர் பற்றியும் ஒருமையிலும் கேவலமாக எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்க அனிதா ராதிகா. சாதாரணமா அவர் பேசுறத இப்ப பேசுறவங்க எல்லாரும் அவங்களுடைய வீட்டுல போட்டு காட்டு,
அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பேசியிருக்காரு, இது ஒத்துக்க முடியும். அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின விஷயங்கள் சாதாரணமாக எந்த மனிதர்களாலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதற்கு கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக கடுமையான வழக்குகள் வரதான் செய்யும். அவர் பேசின விஷயங்கள் யாராவது ஒருத்தர் வீட்டில் போட்டு அவங்க குடும்பத்தோடு போட்டு கேட்டு பாருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது கரெக்டானு கேட்டுப்பாங்க, அவருடைய பேசலாமான்னு கேட்டுப்பாங்க. யாருக்கும் சாதாரண யாரை பற்றியும் அப்படி பேசக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அப்ப இவர் முதல்வர் பத்தி பேசியிருக்காரு, அதுக்கு சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்குதான். மத்திய அரசாங்கம் கவர்னர் மூலமா இந்த அரசுக்கு எதையும் அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறதா? எந்த அழுத்தத்திற்கும் இந்த அரசு அடிப்படையாது. கவர்னரோ யாருக்கும் அடிப்படையாது. யாருக்கும் காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார் எங்களுடைய முதல்வர், நம்மளுடைய முதல்வர். யாருக்கும் காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார், யாருக்கும் அடிப்படைய மாட்டார், யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து இங்க ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கும் அவருடைய ஸ்டாண்ட்ல நம்மளுடைய முதல்வர், எங்களுடைய முதல்வர் நம்ம விஜய் அவருடைய ஸ்டாண்ட்ல என்னைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதனால ஒரு விஷயம் இல்ல, அதுதான் எல்லாரும் சொல்லியாச்சு. அதான் நாங்க சொல்லிக்கிட்டோம், அரசோட ஸ்டாண்ட் தான் சொல்லியாச்சு. எல்லா வெற்றிக்கும் சிஎம் ரியாக்ட் பண்றாங்க. எல்லாம் இங்கேயே இல்ல, கவர்னர் இறங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. எல்லாம் இங்கேயே கண்டிக்கப்பட்டு தேவையான பொழுது அனைத்துக்கும் எங்க தேவையோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் முதல்வர் உடனடியாக தேவையான உத்தரவுகளை கொடுத்துருக்காங்க. அங்கங்க தேவையான அதுதான் சொல்லியிருக்கேன். அந்த வைகை அணையை போய் பார்வையிட்டு 3 வாரம், அதுக்கு உடனடியாக அந்த அரசு பொறுப்பிட்டு 40 நாட்கள்ல 3 வாரத்துக்கு முன்னாடியே அதுக்கு பார்வையிட்டு அதுக்கு தேவையான அனைத்து அனுமதிகளையும் பெற, தூர்வாரும் அனுமதிகளையும் பெற 70-80 வருடங்களுக்கு அப்புறம் வைகை ஆறு கொண்டு வரப்பட்டது. இப்போதான் தூர்வாரும் பணிகளே முன்னெடுக்கப்பட்டது. ஸோ அதற்கான அனைத்து கோப்புகளும் அனுப்பப்பட்டிருக்கு. அந்தந்த துறைக்கு அனுப்பப்பட்டு ஃபினான்ஸுக்கு தேவையான அனுப்பப்பட்டிருக்கு, ஒன்றிய அரசுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. எல்லாம் வந்தவுட உடனே தூர்வாரும் அனைத்து வேலையும் துவங்கியாச்சு. இதுக்கு மேலே என்ன அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு. அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, பொய்யான குற்றச்சாட்டு. தாவேகா மேல பெரிய நம்பிக்கை வைத்துதான் முதலமைச்சர் பதவி உள்ளே வந்திருக்கீங்க. ஆனா ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற அமைச்சர்கள் தொடர்ந்து செய்கிறீங்க. பெரிய தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 500 பேர் 1000 பேர் ஒவ்வொரு நாளும் இங்கே தான் வராங்க. யாரெல்லாம் ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கொள்ள முடியலையோ, யாரெல்லாம் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ள முடியும் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துல திரும்பவும் சொல்றோம், எங்களுடைய தலைவருடைய பாலிசியில், எங்களுடைய முதலமைச்சருடைய பாலிசியில் எந்த இடத்துல காம்ப்ரமைஸ்